அனைவருக்கும் வணக்கம். டிக்டாக் தளம் ஒன்றில் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலைப்பு, அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வளவு காலம் நிலைப்பார் என்பது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலில் இடம்பெற்ற ஒரு கருத்தை இங்கு உங்களுக்கு பகிரலாம் என்று நினைக்கின்றேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய இந்த இந்த தமிழ் மக்களினுடைய அர்ச்சுனா ராமநாதனுடைய சில ஆய்வாளர்களால் அவரை சந்தேகக்கண் கொண்டு பார்க்கப்பட்டது. அவர் ஒரு இந்தியா ஆள் என்று சொல்லியும், அனுராவால் இறக்கப்பட்டவர் என்று சொல்லியும், ரணிலால் இறக்கப்பட்டவர் என்று சொல்லியும், தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியெல்லாம் பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆன போதிலும் மக்கள் 100க்கு 99% அர்ச்சுனாவை நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கையால் அர்ச்சுனாவினுடைய வெற்றிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருகின்றன. இந்த தளத்தில் அது சம்பந்தமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அனுரா அவர்கள் வச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லியும், அதனால தான் தமிழ் தேசிய அரசியலில் இந்த முறை வாக்கு பெரும் செல்வாக்கை செலுத்தியது என்று சொல்லியும், அதாவது தமிழ் தேசிய அரசியலை வீழ்ச்சியடைய செய்தது என்று சொல்லியும், வெள்ளை வேட்டிகளை எல்லாதும் ஒழிக்க பண்ணியவர் என்று சொல்லியும், அதனூடான அனுராவுக்கான அந்த வாக்குகளை திசை மாற்றி அனுரா குமாரா திசாநாயக்கனுடைய என்பிபி கட்சி அந்த அரசியல் செல்வாக்கை பெற்று என்று சொல்லியும், அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 அந்த கட்சி பெற்றது என்று சொல்லியும் கருத்துக்கள் அண்மை காலத்தில் இடம்பெற்று வந்தது அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒரு பொதுவிடயமாக காணப்பட்டது. இருந்த போதிலும் அதனுடைய உண்மை பொய்மை பற்றிய விவாதத்துக்கு நாங்கள் இங்கு வரவில்லை. ஆனால் இந்த தளத்தில் பேசப்பட்டிருக்கின்ற பொருள் அர்ச்சுனா ராமநாதனை அனுரா வச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்து இடம்பெற்றிருக்கின்றது. அனுராவுடைய ஆட்சி காலம் எவ்வளவு காலம் நிலைக்கப் போகிறது என்று சொல்லியும், அதே போல் அர்ச்சுனாவும் எவ்வளவு காலம் நிலைக்கப் போகிறார் என்று சொல்லியும் இங்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காணொலிக்குள் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். சைனா எந்த நாட்டுக்கு சைனா போய் உதவி செய்ய போனாலும் சைனா வந்து அந்த நாட்டை கிடைக்க வேண்டியிருக்கும். அதோட நான் கீழே வந்து செஞ்சேன்னா எந்த பிரச்சனை, நான் கலவரத்தை செய்யல, நான் எந்த காலத்துல செய்யறேன். நீங்க கலவரத்தை நீங்க சொல்லலாம், இவர் கலவரத்தை செய்கிறாரு. கிராமத்துல உள்ள பள்ளி வாசல்களும் குறைஞ்சது 10 குடும்பத்தை சரி வாழ பள்ளிவாசல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கஞ்சி ஊத்துறான் ஐயா. சாப்பாடு இல்லாம சாப்பாடு நீங்க பள்ளிவாசல்ல போய் ஒருவன் எனக்கு இருக்க இடம் இல்லை அழுது பாருங்க, அவங்க பள்ளிவாசல ஏதோ ஒன்று செஞ்சு விடுறாங்க. உங்களுக்கு எந்த விடுங்க, மாற்று மதத்திலிருந்து முஸ்லிம் பெண்களை கல்யாணம் கட்டி வர்றவர்களுக்கு அந்த பள்ளிவாசலை, அந்த ஏரியா பள்ளிவாசல்களே அவர்களுக்கு தொழில் முனைவர்களாக ஒரு தொழில் துவங்குறதுக்கு முதலே கொடுக்குதானே. எங்கட இதுகள் அப்படி ஏதாவது செய்யுத எங்கட வந்தாலா மாற்று மதத்திலிருந்து முஸ்லிம் பெண்களை கல்யாணம் கட்டி வர்றவர்களுக்கு அந்த பள்ளிவாசலை, அந்த ஏரியா பள்ளிவாசல்களே அவர்களுக்கு தொழில் முனைவர்களாக ஒரு தொழில் துவங்குறதுக்கு முதலே கொடுக்குதானே. எங்கட இதுகள் அப்படி ஏதாவது செய்யுத எங்கட கோயிலுக்கு வந்து காசை கொட்டு சாமிக்கு சாமிக்கு இப்படித்தான் சாமி பஞ்சாமிர்தம் இதர வாழைப்பழத்து பஞ்சாமிர்தம் தான் நீங்கள் இப்ப மண்குமாரன்னு சொன்ன கோயில் இருக்குல்லோ, நீங்க சொன்ன அந்த கோயில் கட்டினதுல இருந்து எனக்கு நிறைய 150-200 பேர் திருவிழாக்கே வரும். என் ஒரு ஃப்ரெண்டும் வந்து வராங்க திறந்து வைக்கிற கும்பாசத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நான் அந்த தெலுங்கானா முதலாளி யாருன்னு முதலாளி
மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் இறக்குமதி யார் தாங்க நான் இன்டர்நேஷனல் ரேஞ்சில் வச்சுருக்காங்க இன்டர்நேஷனல் தான் அவன் இந்த சொப்பர்ல வந்துடுறாங்க ஞாபகம் இருக்கா தெரியுமா அவரை விட இன்னொரு ஆள் வந்தவர் இன்னொரு ஆள் வந்தவர் அவரை விட இன்னொரு ஆள் வந்தவர் என்ன ஒரு தொலைபேசி கோல்டர் பேசியாம இன்னொரு ஆள் வந்தவர் என்ன ஊரே ஆளே இல்லாத கோவிலுக்கான கும்பாபிஷேகத்துக்கு சொப்பர்ல வந்துடுறாங்க ஆக்களும் இருக்கிறாங்க நான் தெய்வமா கும்பிடுற ஒரு தலைவன் நீங்க பார்த்து கூட இருக்கிறாங்க மதத்தலங்கள் மக்களுக்கு செய்யற மாதிரி இந்து மதம் செய்யல இந்து மதம் அள்ளி கொண்டு போது இந்து மதத்துக்கு மங்கள மக்கள் ஒரு மூட நம்பிக்கையில ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த இடத்துல வந்து உங்களை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணவோ அரசியல் கதைக்கோ வேணாம் அதை கதையை விடுங்க எல்லாருக்கும் வணக்கம் எந்த மொழியில காமிச்சோட நான் கீழே வந்து செஞ்சேன்னா எந்த பிரச்சனை நான் கலவரத்தை செய்யல நான் எந்த காலத்துல செய்யறேன் நீங்க கலவரம் தான் நீங்க சொல்லலாம் இவர் கலவரத்தை செய்கிறாரு ஆனா நான் உழைச்சி எந்த காலத்துல அதே மாதிரி அவங்க செய்யாம கொடுத்த காசு எல்லாம் ஒழுங்கான காசு தான் நாங்க போனது. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முதல்ல விவாதம் வந்து அரசியல் நோக்கி போய்கொண்டிருந்தது. நிறைய ஆரோக்கியமா இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு வந்து இஸ்லாம் நாடுகள் உதவி செய்து வந்து அதை சேர்ந்து கோயிலுக்கு கொண்டு உங்களை காலடினா புப்படி கண்ணகமங்கள் உதாரணம் கொண்டு வந்து பிரவேசமாதமா தெரிஞ்சு இந்த விவாதம் ஆரோக்கியமா போகின்றது. கொஞ்சம் திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம். எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத பிரச்சனை. இஸ்லாம் மதம் வந்து என்ன செய்து சொன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவங்க கட்டாயம் பள்ளிக்கு போய் ஆகணும். அவங்க எல்லாத்தையுமே தங்கட கட்டுக்கு வச்சுக்கிறாங்க. 10 பேரை போட்டு லோன் பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாராம். இதுக்கு மக்களை காசு போடுங்க. அதான் நாங்க பிரச்சனை அங்கதான் தரணும். நாங்க அதாவது ஸ்தாபனம் என்றாலே வியாபாரம். இவர் லாபம் இல்லாத வியாபாரம் செய்யப்படுற தண்ட இடத்தை நடப்புவேன். நீங்க வேண்டி வித்தாத்தான் அவரை பொறுத்த வரைக்கும் அது வியாபாரம். நீங்க வாங்கி நடப்புறீங்களா அது வியாபாரம் இல்லை. எல்லாரும் தங்களை பார்த்துட்டு போப்போம். அது வேற பிரச்சனை. நான் இன்றைக்கு இந்த நிலைமையில எல்லாத்தையும் விடுங்கோம். நீங்க அனுரா ரணில் எல்லாரையும் விடுங்கோம். ஆனால் சிங்களம் பண்றதுக்கு தமிழ் தேசியம் தோத்து போயிட்டு அர்ஜுனா வச்சு அனுரா ஏற்கனவே தண்டாக்கள் எல்லாம் பொம்மையல் அதே தலையாட்டி கொண்டாந்து இருக்கணும். ஆனால் அர்ஜுனா வச்சு எப்படியோ வெள்ள வெட்டிகளையும் வாய மூட பண்ணி இன்றைக்கு அர்ஜுனா தான் தலையெடுத்து நிற்கிறார். கனாலத்தை நீடிக்காது. அது வர பிரச்சனை. ஆனா சிங்களம் போட்டுக்கு இன்றைக்கு அது இல்லை பிரச்சனை. தமிழா சிங்களமா என்பது இல்லை பிரச்சனை. இன்றைக்கு இலங்கையின் அரசியல்ல அனுராவோட இன்னொரு 3 மாசம் இந்த கொண்டு புயல் மாண்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை திட்டம் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறாங்க. அதை திட்டம் சிந்தி பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு உப்பும் அரசியல் நாங்கள் இன்னும் காசு கொடுப்போம். அனுராண்ட திட்டமே இதே அர்ஜுனா சிங்களம் தமிழ் என்று சொல்லி கதை கேட்க அவர்கிட்ட முகத்தி இருக்கா பாருங்க. அவர்கிட்ட முகத்தை பாருங்க. அதுலயே அவரை பற்றி பிடிச்சிருக்க தமிழ் தேசியத்தை அங்க சாகடிக்கிறார். அந்த கட்டத்துல அவர் அங்க சாகடிக்கிறார். நீங்க வடிவா பாருங்க. பிரிச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கே பாருங்க. அவரை அர்ஜுனா வந்து ஸ்பீக்கர். அர்ஜுனா வாயால வர்ற வார்த்தையெல்லாம் வந்து அர்ஜுனாட்டிலிருந்து வர்ற வார்த்தை இல்லை. அர்ஜுனா இயக்கப்படுறேன் அந்த மாதிரி கதைகளை நினைக்கிறேன். அதுலயே ஒரு டவுட் வாங்க. எனக்கு இயக்குறது சங்கமா சகரமான்ற ஒரு பிரச்சனை இருக்கு. வைரம் இல்ல ஆண்டவர். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேல அவர் பிளாட்டினம். ஆண்டவர் தான் அந்த ஆண்டவர் தான் போட்டவர். அதே மாதிரி
மண்குமாரன் பொசு நிக்கிறார் பின்னால அவருக்கு பங்கு இல்ல அவரும் இருக்கா கமிஷன் அவர் கமிஷன் புரோக்கர் அவர் பேர்ட் புரோக்கர் சொல்ற மாதிரி இப்ப உண்மையா உண்மையா இப்ப நாங்க இன்னும் ஒரு 2 கிழமை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொனால்ட் ட்ரம்ப் பாடம் எடுத்த பிறகு ரொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவும் தோல்ல கை போட்டுக் கொள்ள போகுது என்ன சைனா அதுக்குள்ள வேற பண்றதுக்கு. அதுக்கு பிறகு தமிழ் அரசியல் வேற மாதிரி மாறக்குள்ள கட்டாயமா பழையபடி இந்தியால சைனாவை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க ஆல்ரெடி ஊடுருவி எல்லா நாட்டுகளையும் நிக்கிறாங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டம் ஃபுல்லா நிக்கிறாங்க. இல்ல அவங்க ஏசியாவா பிடிச்சு கொண்டு போறாங்க. ஏசியாவில இப்ப ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மற்றது பாகிஸ்தான் அப்படி எல்லாரும் விரிவடைஞ்சு கொண்டு போறாங்க. இலங்கையில 99 கொன்றா போட்டு நிறைய விஷயத்த செய்திருக்கணும். ரோட்டு போட்டதுல இருந்து அங்க ஓட்டு வாரத்துல இடம் கொடுத்ததுல இருந்து சைனா இருக்குது. ஆனா அது வேற, அது வியாபாரம். ஆனால் இலங்கை இந்த கடல் பரப்ப இந்தியாவா சைனாவா வச்சுக்கின்றதா அமெரிக்கா இந்தியாவோட கை கோக்கும். அதுதான் ரொனால்டுக்கும் மோடிக்கும் எப்படி இருக்குன்னு சிந்தனை உங்களுக்கு. அப்ப கொழும்பு குடும்பத்தை வெளியே வாங்கிட்டாங்கன்னா காலி வாங்கியாச்சு. 99 இருக்குது. 99% சைனா இல்ல கொழும்பு துறைமுகத்தாண்ட துறைமுகம் தானே வாங்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகம் கடப்போடியா வாங்கிட்டாங்க. இங்க திருவண்ணாமலையும் காங்க இந்தியா இருக்கிறாங்க. இதை விட்டா வேறு இருக்கு. திருவோணமலைதான் முக்கியமான விஷயமா இருக்கு. திருவோணமலையும் காங்கிரஸ் தான் முக்கியம். இல்ல அது இவங்க சொல்றது முக்கியம் தானே. அவன் சீனாக்காரனுக்கு அவன் பிளான் பண்ணி கொழும்பு காலிமாவும் பக்கா அடிக்கப்பட்டதான் துறைமுகம். அது கடலை நிரப்பி அடிச்சாங்களே அதே ஒரு திட்டம் தான். அது பிளான் காலியா தன்னை கட்டப்படுக்க வச்சு சிங்கள மக்களை அடக்கி ஒடுக்குறதுக்கு அவங்க தெரிவு செய்த இடம் காலியோடு சிங்கள இனமான பிரதேசம். அது தன்னை காட்டுவாங்க சொல்றது. திருவண்ணாமலை முதன்மையோட அவங்க அது முதன்மை இடம் தான் இல்லைன்னு இல்ல. ஆனா சீனா செய்ய தனக்கு சாதகம் நல்ல கப்பல் போக்குவரத்து எது உருவாக்கப்பட்டதால கொழும்பு ஹாபரை விட வேண்டும் போது கொழும்பு ஹாபரை ஃபுல்லாவே கண்காணிக்கலாம் அந்த துறைமுக நகரில். அதுதான் பேசிக். அதான் 99 அடிப்படையில அது நல்லாட்சி காலத்துல அவங்க அதை நிப்பாட்ட அதுக்கு முதலிட்ட காசை வட்டியோட கேட்டவங்க. அது இலங்கை அரசாங்கத்தால கட்ட இல்லாத நேரத்துல இலங்கை அரசாங்கம் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தது. மற்றது அவங்களுக்கு தேரவாத்து கொடுத்தது. சைனா எந்த நாட்டுக்கு சைனா போய் உதவி செய்ய போனாலும் சைனா அந்த நாட்டை கிடைக்க வேண்டியிருக்கும். அதுதான் நடந்து வச்சுட்டு சீனாக்காரன் சிலங்காக்காரன் நாய் விற்கிறானா இல்லையா, குரங்கு விற்கிறானா இல்லையா சொல்லுங்க. காலையில குரங்கெல்லாம் குடிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதே மாதிரிதான் சொல்லி விடுங்க மக்கள் மத்தியில. சொல்லுங்க. சைனாக்காரன் வெல் பிளான். சைனாக்காரன் குரங்கு நாய் விற்கப்படுதா இல்லையா சொல்லுங்க. ஒரு நாட்டோட போய் அடிபட மாட்டாங்க. காசை கொடுத்தே அந்த நாட்டை எனக்கு தெரியாம சைனாவோட போய் அக்ரிமெண்ட் 99 போடைக்க உங்களோட தலைவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. முடிஞ்ச உலகத்துல சைனா கிழக்கு பக்கம் இருக்குது. விலங்குதானே கிழக்கு பக்கம் இருக்குது. இப்ப இவங்க யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கிழக்குலயோ அல்லது மேற்குலயோ தங்களோட தளத்தை அமைக்காம கொழும்புல காலிமோச்சல கடலை நிரப்பி அமைச்சிருக்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது துறைமுக தலைவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. முடிஞ்ச காலத்துல அந்த நிலத்திட்டம் நிறுத்தப்பட்டது. அவர்கள் வட்டியோட கேட்ட இடத்துல அந்த வட்டி செலுத்த இல்லாத ஊருப்பட்ட வட்டி அவங்க கேட்டது செலுத்த இல்லாத இடத்துலதான் அம்பாந்தோட்ட ஹாபர் அவர்களுக்கு தாரைவா. அண்ணா மண்குமார் அண்ணா சைனாக்காரன் ஆல்ரெடி இங்க வன்னிக்குள்ளேயே இருக்கிறாங்க. அங்க ஒட்டி சுட்டான அந்த கல்லுடைக்கிற கிரேசர் அது 3 லட்சம் சைனாக்காரர் இலங்கையில இருக்கிறாங்க. 3.5 லட்சம் சைனாக்காரர் இலங்கையில இருக்கிறாங்க. அப்ப ஜோதிச்சு பாருங்க, அவங்க வன்னியிலேயே இருக்கிறாங்க. இதுவரை எல்லாம் இருக்க மாட்டாங்க. யாழ் மாவட்ட தனத்தொழில் அரவாசி நீங்க என்ன அரசியல் இருந்து என்ன குறிக்கொண்டு 3 இந்தியாவுக்கு தானே
இப்ப பூலோக அமைப்புல இந்தியாவுக்கு 100% எதிர்ப்பான நாடு சைனா. இப்ப அவங்க வந்து தெற்கில வந்து தளத்தை அமைச்சா கீழால நோக்கி வரலாம். அதோட தெற்குல தளத்தை அமைக்கிறதுல வந்து அவங்க 2-3 நன்மை இருக்குது. ஒன்று வந்து வடக்கிலேயே கிழக்கிலேயே அமைச்சா அவங்களுக்கு இந்து சமுத்திரத்தினூடாக பயணிக்க முடியாதுன்ற அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தியா வந்து எதிர்ப்பு. கீழே அமைச்சா கீழால வந்து தளத்தை அமைச்சு அவங்களோட வணிகத்தையும் அவங்களோட இந்தியாவுக்கு செயற்பாடையும் வடிவா நின்று அடைக்கலாம் இந்தியாவுக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உலக நாடுகள் சண்டை வரும்போது இங்க 2 லேசா அடிக்கலாம். ஆனா அங்க அடிக்கலாம் இந்த இதை நீங்க வழியா இன்னொன்னு சொல்லுங்க. அந்த நீங்களே இலங்கையில பக்கத்துல வந்து அவங்களோட தளத்தை அமைச்சிருக்காங்கன்னா அனைத்து இடத்துக்கும் அவங்களோட சாமான்களை கொண்டு சேர்க்கலாம். திருவோணமலை ஹாபர் என்ற பெருமதி என்னன்னு தெரியுமா? திருவோணமலை ஹாபர் கூட அதுல இடம் கொழும்பு துறைமுகம்ன்றது சேர்க்க துறைமுகம். அது அவங்களுக்கு இந்தியா ஆட்சி புரிகிற மன்றத்துக்காக சேர்க்க இவன் வந்து உரிமை கொண்டாடுகிறார். ஆனா கிழக்கு சொல்லாதீங்க. ஒவ்வொரு தடவை கதைங்களேன் ப்ளீஸ். ஒரு